Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அதனால் அவருக்கு அந்த இயல்பாகவே அந்த அழகின் காதலராக இருக்கிறனால அழகான பெண்களை பார்க்கும்போது அவரை அறியாமல் காதல் வயப்பட்டுறார். இவர் வாசிக்கும்போது ஒரு பெண்ணை பற்றி வாசிக்கும்போது இடையில ஒரு வார்த்தை சொன்னார். பெண்ணோட மூத்திரத்தை பற்றியும் எல்லாம் சொல்லியிருப்பார். அதில் ரசித்து அதை பற்றியெல்லாம் பேசியிருப்பார். வினோதினி இப்போ இல்லை, அவங்க ஃபீல்டுலலாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு ஷர்ட் ஆம்பளை மாதிரி இந்த ஷர்ட் போட்டு எப்படி இருக்கும், வேறு இதுவும் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, ஒரு ஃபேண்ட் கிட்டே கிடையாது, அதை மட்டும் போட்டு படம் முழுக்க சுற்ற வச்சுருப்பார். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஜேபிஆர் மூலமாக யார் யார் ஃபோட்டோ எடுத்தாங்க அத்தனை பேர்கிட்ட இந்த ஃபோட்டோ ரோல் தூக்கிறாருங்க. ஃபோட்டோ தூக்கிறார். உடனே போயிட்டு எனக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் இவர் பிரவீன் குமார்னு சொன்னார். அவர் தான் 6வது விரல் வச்சுருப்பார். அவர் தான் விஜய்க்கு முதல்ல மேக்கப் டெஸ்ட் ஃபோட்டோ எடுத்தவர். நடிகைகள் எல்லாமே அடுத்த வாய்ப்பிற்காக அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. இவரை தான் செலக்ட் பண்ணுறாரு. அந்த நடிகைகளை இவர் தான் செலக்ட் பண்ணுவார். அந்த கதைக்கு யார் தேவை அப்படிங்கிறது தான் செலக்ட் பண்ணுவார். அந்த கதைக்கு செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த புரிதல் வந்துடும், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி, அது ஒன்ஸ் அதோட முடிச்சுப்போம். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். சிறந்த ஒளிப்பதிவாளராகவும் இருந்திருக்காரு, சிறந்த இயக்குனராகவும் இருந்திருக்காரு இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களோட காதல் கதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நல்ல காதல் படங்கள் நிறைய எடுத்திருக்காரு அவர். நீங்கள் கேட்டவை, அப்புறம் ஜூலி கணபதி, அப்புறம் மூன்றாம் பிறை, அப்புறம் உங்கள் நேயர் விருப்பமா என்ன ஒரு படம் எல்லாம் கொடுத்துருப்பார். ஃபுல்லாக காதல் கதை தான், ஃபுல்லாக நல்ல காதல் கதைகள். மூடு பனி, அதெல்லாமே அவருடைய அருமையான காதல் கதைகள். கோகிலான்னு கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருப்பார். அதில் தான் மோகன் அறிமுகமானார். சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் கமல் சார் தான் அதில் ஹீரோவாக பண்ணியிருப்பார். எல்லாமே காதல். இதில் என்னென்னா இதில் 1க்கு 2 இருக்கும், அவ்வளோதான். ஏதோ ஒரு படத்தில் மோகனுக்கு 2 பேர் இருப்பாங்க. இன்னொருத்தர் அர்ச்சனா, இன்னொருத்தர் ராதிகா. அதனால் அவருக்கு அந்த இயல்பாகவே அந்த அழகின் காதலராக இருக்கிறனால அழகான பெண்களை பார்க்கும்போது அவரை அறியாமல் காதல் வயப்பட்டுறாரு. அதை அந்த கேமரா வழியாக பார்க்கும்போது அந்த நுணுக்கமான அவங்க அந்த காட்சியில் நடிக்கிறது, இது பண்ணுறது ஃபுல்லாக பார்க்கும்போது அவருக்கு ஒரு லவ் வந்துடுது. அதான் ஒரு இது அவருக்கான நினைக்கிறேன். அதனால் அவர்கிட்ட ஒரு 7-8 லவ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முறை ஒரு கவிதையெல்லாம் ஒரு டைரக்டர்கள்லாம் கவிதை படித்தாங்க ஒரு முறை. சீதா மஹால் ஏதோ இருக்கு இல்லையா, அந்த இதில் அந்த மண்டபத்தில் தான் நடந்தது. ஏதோ ஒரு படத்துக்கான ஒரு கவிதையை ஒவ்வொருத்தர் வாசித்தாங்க. இவர் வாசிக்கும்போது, ஒரு பெண்ணை பற்றி வாசிக்கும்போது இடையில ஒரு வார்த்தை சொன்னார். பெண்ணோட மூத்திரத்தை பற்றியும் எல்லாம் சொல்லியிருப்பார். அதில் ரசித்து அதை பற்றியெல்லாம் பேசியிருப்பார். சரி, அதை ஒரு ரசனையோடு பேசியிருப்பார். அதை நம்ம அருவருக்கிற மாதிரி இல்லாமல் அதை சார்ந்து சொல்லியிருப்பார். சில நாய்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில வண்டியில் பொட்டை நாய் அடிக்கடி அந்த உங்கள் வண்டியே இருக்குன்னா அது அடிக்கடி உரசிட்டு அந்த நாய் வண்டியில் உட்காந்து போச்சுன்னு வைங்க, அந்த வண்டியில் நீங்கள் போகும்போது ஆம்பளை நாய்கள்லாம் அங்கே போகும், அந்த வண்டியை டச் பண்ணிட்டு போகும், அதோட வாசனை அதில் இருக்கும் அப்படிமா. அந்த மாதிரி இவருக்கு ஒரு ரசனையான மனிதர். அந்த சீன் வைக்கிறது எல்லாமே அவருடைய படங்களில் பெரும்பாலும் அந்த ராமன் அப்துல்லா அதை தவிர மற்ற எல்லா படங்களிலும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லவ் பண்ணுற விஷயம், லவ் தான் அதிகமாக நிறைய இருக்கும். வண்ண வண்ண பூக்களில் பார்த்திங்கன்னா பிரசாந்த், வினோதினி, மோனிகா அப்படின்னு. மோனிகா தான் இப்போ டிவியில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோனிகா ரொம்ப குண்டா இருப்பாங்க. அதில் தான் அறிமுகமானாங்க. அதில் இவங்களை பார்த்திங்கன்னா வினோதினி இப்போ இல்லை, அவங்க ஃபீல்டுலலாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு ஷர்ட் ஆம்பளை மாதிரி இந்த ஷர்ட் போட்டு எப்படி இருக்கும், வேறு இதுவும் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, ஒரு ஃபேண்ட் கிட்டே கிடையாது, அதை மட்டும் போட்டு படம் முழுக்க சுற்ற வச்சுருப்பார் அந்த பொண்ணை. பாவம் படாத பாடு பட்டுச்சுன்னு வைங்க. அது ஃபுல்லாக படம் முழுக்க அதான் அப்படி தான் ஒரு இந்த லவ் சீனில், சமைக்கிறதுல, உட்காரதில், தூங்குகிற இடத்துல எல்லாம் அப்படி தான் இருக்கும். அது பிரசாந்த் கூட வரும். அதுவே இன்னொரு பெண்ணாக மோனிகா வரும்போது வேறு மாதிரி போத்துட்டு நல்லா வருவாங்க.
அந்த மோனிகா தான் அதுக்கு பிறகு இவர் மேலே லவ் பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க அவங்க. இப்போது அவர் இறந்தப்போ கூட அவர் வந்து அவரை பார்க்கணுன்னு சொல்லும்போது நான் அவரை கூட ரகசியமாக கல்யாணம் பண்ணிட்டோம், நானும் அவரும். அவர் எனக்கும் அவர் கணவர் தான், என்னை பார்க்க விடுங்கன்னாங்க. இறந்தப்போ இல்லை பார்க்க விடலை, பாலா இவங்கெல்லாம் விடலை நினைக்கிறேன். நீ எல்லாம் கிளம்பு இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க என் வீட்டுக்கு வருவார், என் கூட இருப்பார், என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. ஷோபாவை அப்படி தான் வந்து அது ஏணிப்படி சமயத்தில் வந்து சத்யராஜ் சார் அப்போ நடிக்கும்போது அவங்க மற்றவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஷோபாவை லவ் பண்ணுறாரு, விழுந்து விழுந்து பேசிகிட்டு இருக்கா, விழுந்து விழுந்து லவ் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிறகு ஷோபாவை லவ் பண்ணார். ஷோபாவுடைய ஒரு அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஷோபா இவர் கொலை பண்ணிட்டாரு, தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேஸ் போயிட்டு அந்த கேஸ் வந்து கடைசியில் வேறு மாறி போச்சு. அதனால் அவர் மேலே ஒரு ஷோபாங்கிற ஒரு அழகான ஒரு மென்மையான பெண்ணை கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு இதாக இருந்தது. அப்புறம் 3 முறை தேசிய விருது பெற்ற ஊர்வசி விருது பெற்ற அர்ச்சனா அவங்களையும் லவ் பண்ணதாக கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணால் இல்லை, அதுக்கு அவங்க வந்து அதுக்குள்ளே அதிக படங்கள் சில படங்கள் பண்ணி அவங்க வெளியே போயிட்டாங்க. அதோடு அவருடைய லவ் முடிஞ்சது. அந்த மாதிரி இவங்க அப்புறம் அவங்க ஒரு 2-3 படப்பிடிப்புக்கு மத்தியில் ஒரு காதல் கதை வந்து கேமரா வழியாக பார்க்குறாரு. 3வது கண்ணில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு அழகாக தெரியுது, இதாக தெரியுது, லவ் பண்ண ஆரம்பிச்சு. இவங்களும் வந்து ஒரு கேமராமேனாக இருக்க, டைரக்டராக இருக்கார், ஈஸியாக இதாகிடுவாங்க. இது இப்படி தான் நடந்திருக்கு கல்யாணம். அது 3-4 பேரை லவ் பண்ணார். அது சில லவ் வந்து எதுவுமே இதாகலை. ஷோபா இது பண்ணதெல்லாம் ஒரு பெரிய இதாச்சு, கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. அப்புறம் மோனிகா வந்து இருக்காங்க அவங்க இன்னும் சில பேர், இன்னும் ஒரு 1-2 பேர் தான் கொஞ்சம் ரொம்ப அழகான பெண்களாக பார்த்து இது பண்ணுவார். அந்த கண்கள் ரொம்ப அழகாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், சில பேர் குள்ளமாக இருக்கும், அதெல்லாம் பார்ப்பார். பார்த்து அந்த கேமரா வழியாக பார்த்து தான் அவர் அந்த லவ் பண்ணியிருக்கார். ரசனையோடு லவ் பண்ணியிருக்கார். ஆனால் யாரையும் வந்து ரேப் பண்ணி துரத்துனார் அப்படின்லாம் சொல்லலை. இவர் அழகை பார்த்து தான் வந்திருப்போம். துரத்தில் யாரும் இது பண்ணல, யாரையும் அப்படியே. அந்த சர்ச்சைகள்லாம் ஒரு முறை வந்துச்சு, அந்த மேலே அந்த ஷோபா விஷயமாக சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் தோளில் கை போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஒரு முறை, ஒரு ஃபங்க்ஷனில். எம்ஜிஆர் வந்து எல்லோருக்கும் ஒரு மோதிரம் போடுற மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. உடனே எம்ஜிஆர் வந்து கையை தட்டி விட்டார் கீழே. அவர் சிஎம், இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அப்படி இருந்தால் வேறு மாதிரி போயிட முடியும். என்ன பண்ணார், உடனே வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே வந்து ஜேபிஆர் மூலமாக யார் ஃபோட்டோ எடுத்தாங்க அத்தனை பேர்கிட்ட இந்த ஃபோட்டோ ரோல் தூக்கிடு அப்படின்ட்டாங்க. இந்த ஃபோட்டோ தூக்கிடு அப்படின்னு உடனே போயிட்டு எனக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் இவர் பிரவீன் குமார்னு சொன்னார். அவர் தான் 6வது விரல் வச்சுருப்பார். அவர் தான் விஜய்க்கு முதல்ல மேக்கப் டெஸ்ட் ஃபோட்டோ எடுத்தவர். அவர் தான் விஜய்க்கு எடுத்தவர். அவர் தான் சொன்னார், அந்த ஃபோட்டோ வந்து யார்ட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு டக்குன்னு மாற்றிட்டார். ஏன்னா அது வந்து பிரச்சனை நாளைக்கு வரும் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்துட்டார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கு பிறகு சமீபத்தில் கூட இறந்துட்டார் அவர். பாலு மகேந்திரா அவர்களின் குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள். இல்லை, குடும்ப வாழ்க்கை அவங்க அகிலான்னு நினைக்கிறேன் அவங்க ஒய்ஃபோட பேர். இன்னும் இருக்காங்க அவங்க. ஒரு பையன் இருக்கார். அவங்க அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு பையன் இருந்தான். ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து இவர் அழகான பெண்களோடு பழகிட்டு இருக்கு. அவங்க வந்து குடும்பத்திலே இருக்காங்க, அவ்வளோதான். மனைவியாக இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் வயசாக ஆக உங்களுக்கு வந்து இவங்க புதுசாக தானே போயிட்டுருப்பாங்க. புது நடிகையோடு பழகும்போது உங்களுக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் சகிச்சு போகிற மாதிரி போயிருப்பாங்க. அதை பற்றி பெருசாக அவங்க இது பண்ணிக்கல. எங்கேயுமே அவருக்காக சண்டை போட்டதோ இது போட்டதில்லை. அவங்க அமைதியாக காமாக வீட்டில் அப்படியே இருந்துட்டாங்க. வீட்டிலே இருந்துட்டு அப்படியே அவருடைய பையன் இருக்கான், அவர் அந்த பேரன் எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கான ஒரு ஸ்டூடியோ ஒன்று வச்சுருக்காருல, அந்த ஸ்டூடியோ அதெல்லாம் பார்த்து அவர் சம்பாரித்து வச்சு சில இதெல்லாம் அவங்களுக்கு அது பண்ணி கொடுத்துட்டாரு. வெளியே வந்து ஒரு ஆடம்பரமாக இது பண்ணிக்கல. யாருக்கு இவருக்கு அள்ளி கொடுத்தாருல. அவர் ஒரு டைரக்டராக இருக்கிறனால ஈஸியாக அவர்கிட்ட மடக்க முடிஞ்சது, மடங்கிடுவாங்க, அவ்வளோதான். இதை வந்து சில நேரங்களில் சில பேர் வந்து ஒரு படத்துக்காக மடக்கிட்டு அடுத்த படத்துக்கு அதோடு மறந்துட்டு வேறு ஒன்று போயிட்டே இருப்பாங்க. இவர் வந்து சில பேரை கல்யாணம் வரைக்கும் போயிருப்பார். ரொம்ப காதலித்து கல்யாணம் வரைக்கும் போயிருப்பார். சில பேர் அந்த ஒரு படத்தோடு முடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். நடிகைகள் எல்லாமே அடுத்த வாய்ப்பிற்காக அவரை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இல்லை, இவரை தான் செலக்ட் பண்ணுறாரு. அந்த நடிகைகளை இவர் தான் செலக்ட் பண்ணுவார். அந்த கதைக்கு யார் தேவை அப்படிங்கிறது தான் செலக்ட் பண்ணுவார். அந்த கதைக்கு செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே அந்த புரிதல் வந்துடும், அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.
சரி அது ஒன்ஸ் அதோடு முடிச்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். சில பேர் நிரந்தரமாக கூட இருக்கணும்னு நினைப்பார் இவர். ஆனால் ஒரு சில பேர் இருந்திருக்காங்க, அது வந்து முடியலை. அவன் தான் மோனிகா வந்து இன்னி வரைக்கும் இருக்காங்க. அவங்க அதான் சொல்கிறாங்க, நான் வந்து பாலு மகேந்திராவுடைய ஒய்ஃப்னு தான் சொல்கிறாங்க இப்போவும். அதேமாரி உங்கள் சோபாயில் இறந்துட்டாங்க. அர்ச்சனா அது சொல்லலை. அவங்க வந்து நடித்தாங்க, அதோடு போயிட்டாங்க. அதோடு சில படங்களை அவர் கூட இருந்தாங்க, இது பண்ணாங்க, அதோடு முடிச்சிட்டாங்க. அது அடுத்தடுத்து அதாவது இந்த இடத்துல வேற ஒருத்தர் உட்காரும்போது அடுத்த நகர்ந்து போயிட்டே இருப்பாங்களா, அப்படி தான் அது. இன்றைய தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா சார்? இந்த மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலகட்டம் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கு மாறிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு படம் நடிப்பாங்க, அடுத்த படத்தை அந்த படத்தில் நடிக்கும்போது எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அடுத்த படம் வரும்போது வேறு ஆட்கள் போது அந்த இது இருக்கும். அல்லது அதே ஹீரோயின் வந்து அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது, ஒரு நல்ல ராசியாக இருக்குன்னா அந்த ஒரு 2-3 படங்கள் வரும், அவ்வளோதான். 2-3 படங்கள் வரும்போது அதுக்குள்ளே கிசு வர ஆரம்பிச்சிடும். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அல்லது டைரக்டருக்கும் ஹீரோயினுக்கும் இந்த மாதிரி வந்துடும். அதனால் அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, 2 படம் 3 படத்தோடு நிப்பாட்டுருவாங்க. 2 படம் அதோடு சரி அப்படின்னு தனியாக பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஹீரோயின் அப்படிம்பாங்க. இனி ஹீரோயின் தான் ஈஸியாக இப்போ எக்கச்சக்கமாக இருக்காங்க. அந்த காலம்தான் உங்களுக்கு ஒரே ஹீரோயின் 28 படம் 30 படம் பண்ணதெல்லாம். இப்போ எம்ஜிஆர் கூட 28 படம் பண்ணவங்க ஜெயலலிதா, 27 படம் 26 படம் பண்ணவங்க சரோஜா தேவி, அப்புறம் 15 படம் பண்ணவங்க இவன் கடைசியாக லதா. இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது. 2 படம் ஒரு படத்தோடு போயிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகிக்கு ஒரு இயக்குனர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாவது உறவு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே சார், இது எந்த புரிதல் இருக்கும், ஒருத்தருக்கு புரிதல் இருக்கும். அது வெளியே தெரியாது. அவங்களுக்குள்ள சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். சில பேர் அவங்கள பிடிச்சிருக்கும், சில பேர் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு நட்பு இருக்கும். அதனால் அப்படியே போயிட்டு இருக்கும். அது சினிமா ஃபீல்டில் தவிர்க்க முடியாது. அது வந்து ரொம்ப வல்கராக போகாமல் ஸ்மூத்தாக அப்படியே போயிடும். அது பட்டும் படாமல் போயிடும். அது நடக்கிற விஷயந்தான். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.